வணக்கம் வணக்கம் மை டியர் தம்பி தங்கச்சிங்களா. ஆஃப் இயர்லி முடிஞ்சு லீவ் முடிஞ்சு கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஸோ நான் அதான் உங்களை இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எந்த ஒரு வீடியோவுமே போடல. ஜில்லாக இருந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே ஓகே, ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது, பசங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் எந்த ஒரு வீடியோவுமே போடல. யூடியூப்லேயும் போடல, இன்ஸ்டாகிராம்லையும் போடல. ஓகேங்களா. பட் இப்போ புது வருஷம் பிறந்துருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகேங்களா. இருந்தாலும் நான் டெய்லி ஸ்டடி பிளான் ஒன்று போட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா சில பேர் படிக்கிறவங்கன்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக கொடுத்துருந்தேன். அது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நியூ இயர்க்கான ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க இதுக்கப்புறமா அது கொஞ்சம் டிசிப்ளினா, கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா. அது தவிர்த்து இதுல நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம், நீங்க என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் இப்போ ஜஸ்டா வந்து நீங்க எப்பயுமே நீங்க எடுப்பீங்க. இந்த தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்கலாம். ஓகேங்களா. மொத்தமா ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் டெய்லி இந்த டைம்ல படிப்பேன், இந்த டைம்ல எல்லாம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு நம்மளே ஒரு பிளான் பண்ணி அதை டிசிப்ளினா கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து பண்ண போறோம். ஓகேவா. டிசிப்ளின்னா ஒழுக்கமா பண்றது, கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து பண்றது. ஓகேங்களா. சரி, அப்படி என்னப்பா நியூ இயரோட ரெசல்யூஷன்? அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். நான் இதை போடுற டேட் அப்போ நமக்கு நியூ இயராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நாளுமே, இது என்னைக்கு பார்க்குறியோ அன்னைக்கு நியூ இயராக இல்லைனாலுமே அன்னிலேருந்து நியூ இயர் நினச்சிட்டு அதுலேருந்து நீ என்ன பண்ணணும்னா ஒரு ரெசல்யூஷன் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஜான் 1 இருந்தாலும் சரி, ஜான் 10 இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்க போகிறீங்க. அவ்வளோதான் நம்மளோட டார்கெட். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெய்லியும் ஒரு 1% இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்படி இம்ப்ரூவ் பண்ணாலே நீ ஆல்ரெடி 50% இருப்ப. அப்ப 50 நாள்லயே நீ 100% ஆயிடுற. நீ வந்து பாஸ் பர்சன்டேஜ்ல இருக்க, அப்ப நீ ஒரு 60% ஆயிடுவ. நீ ஜீரோவா இருக்க, 50 நாள்ல 50% ஆயிடுவ. ஸோ நமக்கு இருக்கிறது மொத்தமாவே 50 நாள் தான். ஓகேங்களா. இந்த 50 நாள்ல ஒரு ஒரு பர்சன்டா இன்க்ரீஸ் பண்ண போறோம். இதுல உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. 1 ரிவிஷன்ஸ், 2வது பிராக்டிக்கல், 3வது ஹாலிடேஸ், பொங்கல் லீவு, அந்த லீவு, இது எல்லாத்தையும் தவிர்த்து நீ பப்ளிக்குக்கும் படிக்கணும். அப்போ உனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக புரியுது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சின்ன சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ், பிளான்லாம் ரெடி பண்ணி வச்சு அதை நம்ம அடுத்தடுத்த கம்மிங் வீடியோஸில் ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம சேனல் நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் போதும், உங்களை நான் நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவேன். நீ ஒரு 60% இருந்தால் உன்னை 90% வரைக்கும், நீ 30% இருந்தால் உன்னை 70% வரைக்கும், 90% இருக்கவங்களை 100%, 99% வரைக்கும் நம்மளால கொண்டு வர முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரைட். டெய்லி 1% எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது? நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று டிசிப்ளின். ஓகேங்களா. ஒழுக்கம் மட்டும் கிடையாது, டெய்லியும் படித்தா அது ஒரு டிசிப்ளின் தான். ஓகேவா. கன்சிஸ்டன்சி, அதை டெய்லியும் தொடர்ந்து விடாமல் பண்ணணும். ஓகேவா. இப்போ டிசிப்ளின்னா ஏன்ச்சியா படிக்கணும் உட்காண்டா படிக்கணும். அப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது, படுத்துக்கிட்டே படிக்கிறது அந்த மாதிரி இல்லை. படிக்கணும் உட்காண்டா அதுக்காக மட்டுமே உட்காந்து படிக்கணும். இதுதான் டிசிப்ளின். கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து இதை பண்ணணும். ஒரு நாள் பண்றது பேர் வந்து கிடையாது. ஒரு நாள் யார் வேணா பண்ணலாம். எவ்வளவு பெரிய டுபாகூரா இருந்தாலும் பண்ண முடியும். டெய்லியும் பண்றான் பத்தியா, அவன் தான் திறமைசாலி. ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ரலா நான் ஸ்டடி பிளான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பேன். பட் 10th தனியாக கொடுப்பேன், 11th தனியாக கொடுப்பேன், சப்ஜெக்ட் தனியாக கொடுப்பேன். இந்த தடவை நான் அது கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைம்க்குலாம் படிக்கணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதில் என்ன படிக்கணுன்றது அப்புறம், அதை விட்டுறலாம். ஓகேவா. அதில் நீங்கள் ஸ்கூல் டெஸ்ட் படி, டியூஷன் டெஸ்ட் படி, இல்லைன்னா நம்ம சேனலுக்கு சொல்றது படி, மற்ற சேனல்த படி, என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் இந்த டைம்லாம் படிக்கணுன்றத ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. ஓகேவா. இந்த மைண்ட் செட் தான் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும். இந்த ப்ராக்டிஸ் தான் உனக்கு கன்சிஸ்டன்சியை கொண்டு வரும். இது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு டிசிப்ளினை கொண்டு வரும். இது உன்னோட மார்க்கில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொண்டு வரும். என்னன்னா இது ஒரு ஸ்டடி ஹவர்ஸ் சொல்றீங்க, இதில் எப்படின்னா எனக்கு இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னா 100% வரும். 100% வரும். ஏன்னா நீ இந்த அளவுக்கு இந்த டைம்ல படிக்கணும்னு நினைக்கிற, அப்போ உனக்கு பிளாங்கா இருக்க டைம்ல நீ சும்மா இருந்தாலுமே உனக்கே தெரியாம வேற சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிருவ. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, நிறைய படிக்கிறதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல டைமிங் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்க ஸ்கூல் டைம் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களோட ஸ்கூல் டைம் தான் நான் போட்டிருக்கேன் ஸ்டடி பிளானே.
அப்போ லீவ் டேஸ்ல நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஸ்டடி ஹவர்ஸ் இது வந்து பிளான் கிடையாது. அதாவது நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லல. எவ்வளவு நேரம் படிக்கணும், எந்தெந்த டைம்ல படிக்கணும், எந்த டைம்ல படிக்க கூடாது, அப்படின்றது தான் இந்த பிளான். இதை நீ டெய்லியும் பழகிட்ட அப்படின்னா ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும்பா. ஒரு வாரம் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பக்காவா ஆயிடும். சூப்பரா இருக்கும். உன் மார்க்கை பார்த்து நீனே மிரண்டுருவ. நம்மளால முடியும் போலப்பா அப்படின்னு உனக்கே ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பா உன்னால முடியும். நான் நம்புறேன். நானே உன்னை நம்புறேன். யாரோ ஒருத்தர் நானே உன்னை நம்பும் போது உன்னை நீ நம்பலாம்ல. யாரா நம்பலாம்? நீங்க எல்லாம் உங்களால மட்டும்தான் முடியும். உங்களாலேயே முடியலன்னா எவனாலையுமே முடியாது. கண்டிப்பா உங்களை நீ ஃபர்ஸ்ட் நம்ப ஆரம்பி. பார்க்கும்போது என்னால முடியும்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பாரு. பக்காவா இருக்கும். ஓகேங்களா? சரி, மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க 5:30 இருந்து என்ன பண்றீங்க? 7:15 வரைக்கும் 2 ஷெட்யூலா பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? 2 சப்ஜெக்ட் படிங்க. ஒன்று ஸ்கூல் ஒர்க், டியூஷன் ஒர்க், இல்லைனா நீ உனக்கு ஒரு பிளான் இருக்கும் அந்த பிளான், ஸ்கூல் ஒர்க் இருக்கும் அந்த பிளான் அப்படின்னு பிரிச்சு படிங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஜென்ரலா மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை படிங்க, இந்த டே ஒன்ல இதை படிங்க அப்படின்றவங்க. நான் மட்டும்தான் நல்லா நோட் பண்ணி பாருங்க, எந்தெந்த டைம்ல இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து கொடுக்குறேன். எதுக்காகனா உங்களோட மைண்ட் செட் எனக்கு தெரியும். அதுவும் லைவா. ஏன்னா எங்க கிட்டயும் பசங்க இருக்காங்க. எங்க பசங்க ஒரு 100 பேர் படிக்கிறாங்க. அப்ப அவங்களோட மைண்ட் செட்டும் அவங்க கிட்ட நிறைய டிஸ்கஷனும் போய் தான் நான் கேட்கறோம். ஸோ அவங்க கொடுத்த ஐடியாஸை வச்சு தான் அடுத்தடுத்தது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து சில பேர் வரதுக்கு 7 ஆயிடுறதுனால 7 to 10 தான் பிளான் போட்டிருக்கேன். பட் சில பேர் பிஃபோரா வருவீங்கல்ல, அவங்களுக்காக 6 to 7மே படிக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் 7 to 8. ஏன்னா நான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஃப்ரெஷ் அப் கண்டிப்பா எடுக்கணும் தம்பி. அதான் 7 தான் ஸ்டார்ட் பண்றேன். இன்கேஸ் 5க்கு 5:30 வந்துட்டீங்க அப்படின்னா 6 to 7 வந்து நீங்க படிங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அந்த பிளானை விட்டுருங்க. ஸோ அப்புறம் 7 to 8 கொஞ்சம் பிரேக்கு, 8:30லேருந்து 10 வரைக்கும். இந்த பிரேக்ன்றது ஃபுட் சாப்பிட்றதுக்கு, மொபைல் யூஸ் பண்றது. நான் மட்டும்தான் மொபைல் யூஸ் பண்றதுக்கும் டைமிங் கொடுக்குறேன். ஏன்னா உங்களோட ரியாலிட்டி எனக்கு புரியுது, அக்செப்ட் பண்ண முடியுது. ஒரு நாள் 2 நாள் மொபைல் எடுத்து வைக்கிறதுலாம் பாசிபிளே கிடையாது. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகி தான் ஆகணும். ஸோ அதனால மொபைல் யூஸ் பண்ணு. அந்த யூஸ் பண்ற டைமை மினிமைஸா இப்போ சாப்பிட்டுட்டே யூஸ் பண்ணு. ஜென்ரலா அப்படி பண்ணக்கூடாது. பட் நான் ஏன் பண்ண சொல்றேன்னா, வேற ஆப்ஷன் இல்ல. அப்பதான் வந்து உனக்கு எப்படி சாப்பிட்றதுக்காக நம்ம டைம் கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். அந்த டைம் ஃபோனுக்கும் சேர்த்து கொடுத்துட்டோம்னா, ஃபோனுக்கும் சாப்பாடுக்கும் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, பேலன்ஸ் டைம் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் மிச்சமாகும். இதெல்லாம் சொல்லும்போது ஒரு மாதிரி கிரிஞ்சா தான் இருக்கும். பட் நீ ஃபாலோ பண்ணு, உனக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதே இது ஹாலிடேஸ்ல நான் வந்து 7 மணி நேரம் ஷெட்யூலே போட்டிருக்கேன். ஹாலிடேஸ்லயுமே 5 மணிக்கு எந்திச்சு தான் படிக்கணும். ஓகேவா? ஆனா முடியாத பட்சத்தில் 7ல இருந்து 9. நல்லா கவனிச்சுக்கோங்க. உனக்கு ரிவிஷன் அப்போ நீ வீட்ல படிக்காத. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, வீட்ல படிக்காத. ஸ்கூல்லயே உங்க டீச்சர் சொல்றதே படிங்க. ஓகேவா? அந்த ரிவிஷன் டேக்கு அந்த ஈவினிங் தான் வைப்பாங்க மோஸ்டா ரிவிஷன்ஸ். அப்ப என்ன பண்றீங்கன்னா, மார்னிங்ல இருந்து ஃபுல்லா ரிவிஷன் படிங்க. முடிஞ்சா ஈவினிங் டைம்ல நான் சொல்ற டைமிங்ல படிங்க. அப்படி இல்லைன்னா வேற சப்ஜெக்ட் படிங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ரிவிஷனுக்கு தயவு செய்து ஃபுல்லா படிச்சவன் தான் ரிவைஸ் பண்ணணும். ஃபுல்லா படிக்காதவன் போய் அதை ரிவைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால கொஞ்சம் படிக்காத கொஸ்டின்லாம் ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 7ல இருந்து 9 வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸ் படிங்க. அப்புறம் ஒரு பிரேக்கு. அப்புறம் 9:30ல இருந்து 11 வரைக்கும் கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் கொஞ்சம் பிரேக்ல மொபைல் யூஸ் பண்றதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? இவ்வளவுதான். நான் இப்ப இந்த அளவுக்கு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றேன். அப்புறமா ஒரு 1 o'clock வரைக்கும், அப்புறம் 1ல இருந்து 3 o'clock வரைக்கும் இது பாருங்க, சாப்பிட்றது, தூங்குறது, மொபைல் யூஸ் பண்றது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து வெறும் மார்னிங். பாருங்க, நான் உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண டைம் கொடுத்துமே உங்களால எத்தனை ஹவர் படிக்க முடியுது பாருங்களேன். அப்போ நம்ம அந்த ஹவர்ல தான் வந்து மொபைல் யூஸ் பண்ணணும். நம்ம எப்ப நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்ப மட்டும்தான் இதெல்லாம் முடியும். அப்புறம் ஈவினிங் 3க்கு தூங்கி ஏஞ்சி முடிக்கிற. அப்புறம் ஒரு 4:30 வரைக்கும், அப்புறம் 4:30ல இருந்து 6 வரைக்கும் தொடர்ந்து 3 ஹவர் படிக்கணும்பா. ஏன்னா அப்பதான் உன்னால ஆல்ரெடி 3 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டேன், 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ திருப்பி உட்காந்து நடுவில் ரெஸ்ட் கொடுத்தேன்னா உனக்கு வேலைக்கு ஆகாது, சோம்பேத்தனம் ஆயிடும். அதனால அப்புறமா 6ல இருந்து 6:30 வரைக்கும் என்ன பண்றீங்க, ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு, ஓகேங்களா, 6:30ல இருந்து 8 வரைக்கும் என்ன பண்றீங்க, திருப்பி படிக்கிறீங்க. அப்புறம் 6ல இருந்து 8 to 8:30 வரைக்கும் ஃபுட் எடுக்கிறோம். 8:30ல இருந்து 10 வரைக்கும். இத ஒரு நாள் 2 நாள் கிடையாதுப்பா. நான் சொல்றது டில் பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் டேட். ஓகேவா? அது வரைக்குமே நீங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இதை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பழக்கமாயிடும். அந்த பழக்கம் என்னவாகும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம ஓகே இந்த டைம் படிக்கணுமாச்சே அப்படின்னு உங்க பிரெயின் என்ன பண்ணும்னா, நீ படிக்காம சும்மா இருந்தாலும் உன்னை படிக்க வைக்கும். அது உனக்கே தெரியாம ஒவ்வொரு மார்க்கா இன்க்ரீஸ் பண்ணும். So அதுக்காக என்ன சொல்றேன்னா, மை டியர் தம்பி தங்கச்சிங்களா, கொஞ்சம் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்.
இது ஆல்ரெடி ப்ரூவ்டு. ஓகேங்களா? அதனாலதான். அது இது இல்லாம ரிவிஷன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, எனக்கு தெரியுது. பட் நான் கொடுத்துக்க டைம்ல நீங்க ரிவிஷனுக்கு படிக்கிறீங்கன்னா கூட ரிவிஷனுக்கு படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. நான் வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்கணும், இல்ல இந்த கிளாஸுக்கு படிக்கணும், இது எதுவுமே சொல்லல. இது 9th பார்க்கலாம், 10th பார்க்கலாம், 11th பார்க்கலாம், 12th பார்க்கலாம், யார் வேணா பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டடி அவர்ஸ் தான். எத்தனை ஹவர்ஸ் நம்ம படிக்கிறோம். நீங்க நான் ஹவர்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு பயமுறுத்த விரும்பக்கூடாதுன்னு தான் அந்த ஹவர்ஸோட டைமை நான் போடல. இதுல போட்டோம்னா உங்களுக்கு பயம் வரும், நிறைய படிக்கிற மாதிரி ஒரு பயம் வரும். அதனாலதான் ஹவர்ஸோட டோட்டல் கவுண்ட்டை போடல. ஓகேங்களா? இது இல்லாமலே உங்களால நல்லா படிக்க முடியும். நம்மளோட மெயின் ரெசல்யூஷன் என்னன்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்றோம். எப்படி பண்றது? நான் உங்களுக்கு 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் ஒன்று போடலான்னு இருக்கேன். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா அது போட போறேன். நான் ஒரு 50 டேஸ் ஸ்டடி பிளான் ஒன்று போட்டு கொடுங்கண்ணா. மற்றவங்க போடுறதுக்கும் நான் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் ஏன்னா ஒவ்வொரு டைமை பேஸ் பண்ணி போடுவேன். இந்த டே 1 இதை மட்டும் படிங்க போதும், உங்க இஷ்டம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் இந்த டைமை பேஸ் பண்ணி போடுவேன். இல்லைன்னா சப்ஜெக்ட் பேஸ் பண்ணியாவது போடுவேன். அட்லீஸ்ட் நான் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணியாவது போடுறேன். அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் கொஞ்சம் 50 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுகிறேன். நம்மளோட ரெசல்யூஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லியும் படிக்கணும், டெய்லியும் படிக்கணும், டிசிப்ளினா படிக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை பண்ணுங்க. அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் நம்ம இந்த இயருக்கு என்னென்னலாம் பண்ண போறோன்ற பிளான் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகேவா? இது உங்களோட ரெசல்யூஷன். அடுத்து பண்ண போறது நம்மளோட ரெசல்யூஷன். அதாவது நீங்க நாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ண போறோம், நம்ம சேனல்ல நடக்க போகுது அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, நண்பா இந்த டைம் பக்கவா இருக்குடா, இந்த மாதிரி படிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு எவன்லாம் படிக்காம உட்காந்துருக்கானோ, குழப்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கானோ அவங்க கிட்ட தயவு செய்து இதை சொல்லு, இதை படிக்க சொல்லு. அவன் படிப்பான். அவன் படிச்சு நல்ல மார்க் எடுத்தா அது உனக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். சரி, ஓகே, டாடா, பை பாய்.